அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாடம் 18. கொரிந்து பட்டணத்தில் பவுல் சென்றார்ங்கிறத நம்ம இந்த வாரத்துல பார்க்க போறோம். சோ கொடுக்கப்பட்ட கேள்வி, கொரிந்து பட்டணத்துல அவர் செல்லும் பொழுது அக்விலா பிரிஸ்கில்லாவை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? அடுத்தாப்புல பவுல் எப்படி தன்னுடைய ஊழியத்தின் வித்தியாசமான கோணத்துல அவர் செய்யறாரு. சோ அவரு ஆண்டவர் எப்படி அவருக்கு தரிசனமாகி அவரை உற்சாகப்படுத்துறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி பவுலை பாதுகாத்து, கொரிந்து பட்டணத்துல அவருக்கு எதிர்ப்புகள் உண்டு, அந்த எதிர்ப்பு மத்தியில எப்படி பாதுகாக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கூட்டம், அதாவது கிறிஸ்தவர்களை பழிவாங்க நினைத்த கூட்டம் யூதர்களை பழிவாங்க, சோசனஸ் என்பவரை எப்படி என்ன செய்யுதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ கொரிந்து பட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது அந்த காலங்கள்ல ஒரு முக்கியமான பட்டமாக. சோ பவுல் என்ன செய்யறாரு, ஏத்தியன்ஸை பத்தி 17ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். சோ அங்க புத்திஜீவிகள் அல்லது தத்துவ ஞானிகள் கூடுகின்ற ஒரு இடத்துல மார்ஸ் மேடையில பவுல் பேசுறத பாக்குறோம். அதற்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, கொரிந்து பட்டணத்துக்கு வர்றாரு. சோ அந்த பட்டணம் ஒரு வணிக துறையாக, அதுல 2 துறைமுகங்கள் கொண்ட ஒரு பட்டணமா இருந்துச்சு. ஆனா கொரிந்து பட்டணம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, அதாவது பாலியல் ஒழுக்கக்கேடுக்கு பெயர் பெற்றது. அதாவது கிரேக்க மொழியில கொருந்தியனை போல அப்படின்னு சொல்லி சொன்னா வேசித்தனம் செய்கிறவன் அப்படிங்கிற ஒரு பொருள் பெறும். சோ அந்த பட்டணத்துக்கு அவ்வளவு நல்ல பெயர்னு வச்சுக்கோங்க. சோ அந்த பெயர் கொரிந்து பட்டணத்துல இருந்து வந்தாலே அவங்கள ஒரு மாதிரி பார்ப்போம். சோ கொருந்தியன் அப்படின்னு சொல்லி சொன்னா விபச்சாரத்துக்கு துணை நிற்பவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன். சோ இந்த பட்டணத்துல வீனஸ் என்ற ஒரு கடவுளை பெண் தெய்வமாக கொண்டாடினாங்க. சோ அந்த தெய்வம் ஃபெர்டிலிட்டி கல்ட் அப்படிமா, அதாவது அத விபச்சாரம் பண்றது, இப்படி வேணாலும் வாழலாம் அந்த மாதிரி. சோ பாலின ஒழுக்கக்கேடு இதெல்லாம் அதுல காணப்படும். சோ கொரிந்து என்ன பாக்குறோம்னா, அது ரோமருக்கு விரோதமா எழுந்தது. அதுக்கப்புறம் அது ரோமர் சிப்பாய்களினாலே தகர்த்து நொறுக்கப்பட்டது. 146 பிசில திரும்பவும் கட்டப்பட்டது. சோ இதுதான் அதோடைய சரித்திரம். சோ ஜூலியஸ் சீசர் தான் அந்த பட்டணத்தை என்ன செய்யறாரு, திரும்ப கட்டினார் அப்படின்னு நம்ம சரித்திரமா. சோ பவுல் அந்த பட்டணத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்னா, அது ஊழியத்திற்கு ஒரு மைய பட்டணமாக மாறும். சோ அங்கிருந்து ஊழியத்தை எல்லா பட்டணங்களுக்கும் எடுத்து செல்ல முடியும். சோ ஒரு ஒழுக்கக்கேடான பட்டணம், ஆனால் பணக்கார பட்டணம். ஒழுக்கக்கேடான பட்டணம், வணிகம் நிறைந்த பட்டணம். சோ ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு பட்டணம், அநேகர் வந்து போகிற ஒரு முக்கியமான பட்டணம். சோ இந்த பட்டணத்துல நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இங்கு ஒரு சபை உருவாக வேண்டும். இங்கு சபை உருவாச்சுன்னா அது பல பிராந்தியங்களுக்கு செல்ல முடியும். அதனால பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தை தெரிஞ்சுக்கிறார். சோ இங்கதான் அவர் என்ன செய்யறாருன்னா, கூடார தொழில் செய்கிறார், டென்ட் மேக்கர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றார். சோ டென்ட் மேக்கர், அக்விலா பிரிஸ்கில்லாவும் அதே பணியை செய்யறாங்க. சோ டென்ட் மேக்கர்ஸ் அந்த காலங்கள்ல அப்படின்னு சொல்லி சொன்னா வீடுகள் கட்டுப்பவர். சோ இந்த காலத்துல கட்டுற மாதிரி காரை வீடுகளை அல்லது ஓடு வீடுகள் அந்த காலத்துல இல்லை. பெரிய பெரிய பில்டிங்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அரசாங்க பில்டிங்கா இருக்கும், அல்லது ராஜாக்கள் வசித்த பெரிய பெரிய கட்டடமா இருக்கும். மற்றவங்க எல்லாம் குடிசைகள் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. சோ அந்த நாட்களில ஒரு டென்ட், அதாவது தோல் மூலமாக செய்யறது அல்லது மற்ற பொருட்கள் மூலமாக ஒரு ஷீட்டா செஞ்சு அத ஒரு கூடாரமாக செய்து அதுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட கூடாரத்தை செய்வதற்குரிய மூலப்பொருள் செய்யற வேலை தான் யார் பண்ணது? பவுல் பண்ணார். பவுலுடைய தனிப்பட்ட ப்ரொஃபஷன், அவருடைய வாழ்க்கையில. ஏன்னா யூத ரபிகள், யூத போதகர்கள் எல்லாருமே ஒரு தொழிலை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் ரபி ஆகுங்க. சோ தொழில் கற்றுக்கொள்ளாம வெறுமன தியாலஜி படிச்சுட்டு மோசே லாபுரான் தெரியும் சொல்லிட்டு அவரை ரபி ஆக்க மாட்டாங்க. முதலாவது என்ன செய்யணும், அவங்க ஒரு தொழில நல்லா செய்யணும். அந்த தொழில் கற்ற பிறகுதான் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ரபியா மாத்துவாங்க. சோ இங்க என்ன சொல்றாங்க, நீ உனக்கு படிப்பு வரல, உன பாஸ்டாக்கு, உன்னை பைபிள் காலேஜ் அனுப்புங்கிற மாதிரிலாம். அவன் தொழில்ல சிறப்பா விளங்க வேண்டும். அதன் பின்பு அவன் என்ன செய்வாங்க,
ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுப்பாங்க. அதே போல பவுல் கூடாரம் பண்ணுகின்ற ஒரு வேலைக்காரன் அல்லது தொழிலாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அப்படின்னா வீடு கட்டி கொடுப்பவர். அதான் இந்த நாட்கள்ல அவர் என்ன வேலை பார்த்திருப்பாரு அப்படின்னா, இந்த பிளாட் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவரை போன்றது பில்டர், வீட்டு கட்டி கொடுப்பார். சோ அந்த பணியை தான் அவரு பண்ணிட்டு இருந்தார். சோ இந்த டென்ட் மேக்கர் என்ற ஆங்கில வார்த்தையை மிஷினரி பணிகள்ல, அருட்பணியில எப்படி பயன்படுத்துவோம்னா, ஒருவர் பணி செய்து கொண்டே ஊழியத்தை செய்கிறவரை டென்ட் மேக்கர் சொல்லி சொல்லுவோம். எப்படி பவுல் தன்னுடைய சொந்த செலவுக்கு வேண்டிய எல்லா வருமானத்தையும் தன்னுடைய தொழில் மூலமாய் பெற்றுக்கொண்டார், ஊழியத்தை இலவசமாய் செய்தார், ஊழியத்தை ஃப்ரீயா செய்தார். சோ அதனால என்ன சொல்ல, அதுக்கு சார்ஜ் பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. சோ உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன செய்யல, காணிக்கை வாங்கலையே, ஊழியம் செய்யறதுக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா என் கையினால் உழைத்து எனக்கு வேண்டிய ஆதாரத்தை நான் மாற்றுறேன். என்னுடைய பர்சனல் நீட்ஸ், அவர் குடும்பம் இல்லை, குடும்பம் இருந்தாலும் குடும்ப தேவைகள் எல்லாம் என்னுடைய தொழிலில் இருந்து வருகிறது. நான் மீதியான நேரத்தில் மன உவர்ந்து என்ன செய்யறேன், ஊழியத்தை செய்யும். சோ இந்த டென்ட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பல மிஷினரிகள் என்ன செய்யறாங்க, டென்ட் மேக்கராக பல இடங்களுக்கு போறாங்க. இப்போ வந்து வில்லியம் கேரியை பத்தி பார்த்தோம்னா, அவர் இந்தியா வந்தாரு, பைபிள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அவருடைய சொந்த தேவைக்காக அவர் என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர். ஸோ அவருக்கு ஸ்கூலுக்கே போல, ஆனா தானாக மொழிகளை கற்றுக்கொண்டார். சோ அதனால அந்த மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு யாரு, இந்திய மொழிகளை இந்தியர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு அவர் சம்பளம் கொடுத்தார். அதான் ஆண்டவர் அவருடைய தேவையை செஞ்சார். அவரு கல்கட்டால ப்ரொஃபஸரா இருந்தாரு. சோ 3 நாட்கள் அங்க ப்ரொஃபஸரா இருப்பாரு, 4 நாட்கள் ஊழியம். சோ அந்த 3 நாட்கள்ல அவருக்கு வர்ற வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை அவர் நடத்துவார். சோ மீதி நாட்கள்ல அவர் என்ன செய்வார், இலவசமாக மொழிபெயர்ப்பு பண்ணுவது, மற்ற ஊழியங்களை செய்வதை அவர் செய்து கொண்டிருந்தார். சோ அவரை டென்ட் மேக்கர் சொல்றாங்க. சோ இப்படி பலர் செய்யறாங்க, இன்றைக்கும் அது செய்து கொண்டிருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யணும், தாங்கணும். அவங்களுக்கு குடும்பத்துக்கு பணம் தேவையில்லை, ஆனா ஊழியத்துக்கு ஒரு வேலை பணம் தேவை. ஸோ ஊழியத்துல பைபிள் வாங்கி கொடுக்கணும், இல்லை அவங்க ஊழியத்துல மற்றவங்களை பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கும், ஊழியத்தின் நிமித்தமாக பிக்னிக் போறதில்லை, ஊர் சுத்தி பார்க்க போறதில்லை, ஊழியத்தின் நிமித்தமாக அவங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும். சோ கிளவுதியு கிளாடியஸ் என்ற ஒரு சீசர், ரோம பேரரசு ஒருத்தர். சோ அவர் என்ன செய்யறாரு, யூதர்களை ரோம் பட்டணத்துல வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸைல் பண்றார். அவங்க எல்லாம் நாடு கடந்து. சோ ஒரு சரித்திர புத்தகத்திலையும் அதை குறித்து பார்க்கிறோம். சுட்டோனியஸ் என்பவர் அதை குறித்து எழுதுறார். இது எப்ப நடந்ததுன்னா 49 AD, கிறிஸ்து அந்த பிறகு 49வது AD இது நடக்கும். சோ அந்த காரணத்தினால், கிளாடியஸ் செய்த அந்த கொடுமையினாலே அக்கில்லா பிரிசில்லா என்ற தம்பதிகள், அவங்க எங்க இருந்தாங்க, ரோம் பட்டணத்துல அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பிசினஸ் பண்றாங்க, டென்ட் மேக்கிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஊரை விட்டு ஓட வேண்டியதா இருக்கு, தொழில்களில் எல்லாத்தையும் விட்டுட்டு. சோ உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அகதிகளாக அவங்க என்ன வராங்க, கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. சோ ரோமா பேரரசு கீழே இருப்பாங்க, ஆனா ரோம்ல இருப்பாங்க. அவங்க எங்க இருக்கா, மற்ற பட்டணங்கள்ல. அதனால என்ன செய்றாங்க, கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள். சோ அந்த கொரிந்து பட்டணத்துக்கு வருகிற அதே சமயத்துலதான் பவுல் அந்த பட்டணத்துக்கு வர்றார். சோ அகதிகளாய் வந்தவர்கள் இங்க ஊழியத்தின் நிமித்தமாய் தன்னைத்தானே அகதியாக்கி கொண்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்த பவுல் இவர்களை சந்திக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ அவங்களோட சந்தித்ததுனால அவங்களுக்கு நடந்த என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 முக்கியமான காரியங்களை பார்க்கலாம். இதே ஒரு தனி பிரசங்கம் பண்ணலாம், நமக்கு அதுக்கு டைம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னா 5 காரியங்களை பார்க்கணும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்கேஜ். ஸோ ஆங்கிலத்துல 5மே ஈல ஆரம்பிக்கிற மாதிரி என்கேஜ், எவாஞ்சலைஸ், எக்யூப், எஸ்டாப்ளிஷ், எக்ஸ்டெண்ட். தமிழ்ல அது ஈடுபடுதல். இன்னொன்னு 2வது சுவிசேஷத்தை அறிவித்தல் அல்லது நற்செய்தி அறிவித்தல். எக்யூப் அதாவது விசுவாசிகளை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்துதல். அதுக்கப்புறம் நிலைநாட்டு, எஸ்டாப்ளிஷ். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட், விரிவாக்கு. ஸோ
பவுல் எப்படி அக்கில்லா பிரிஸ்கில்லாவை அணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சோ இந்த 5 முறைமைகளை நாம் பார்க்க முடியும். 5 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். சோ இது ஒரு மிஷன் ஸ்ட்ராட்டஜி, மிஷன் பணியில இதை ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கணும். சோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முதலாவது என்ன செய்யறாங்க? சந்திக்கிறாங்க. யார் சந்திக்கிறா? பவுலும் அக்குல்லா பிரிஸ்கில்லாவும் சந்திக்கிறாங்க. எப்படி சந்திக்கிறாங்க? தொழில் ரீதியாக சந்திக்கிறாங்க, இல்ல ஊர் ரீதியா சந்திக்கிறாங்க. சோ பவுல் என்ன செய்யறாரு? ஊர்ல விசாரிக்கிறாரு, யாராவது யூதர்கள் இருக்கிறாங்களா? இப்பதான் புதுசா ஒரு கப்பல் வந்திருக்கிறாங்க, அவங்க ஏதோ கூடாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. இவர் என்ன செய்யறாரு? அவங்கள போய் சந்திக்கிறார். சோ அப்பதான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறா? உறவு உண்டார். சரி, நீங்களும் கூடார தொழில் பண்றீங்க, நம்மளும் பண்றோம், நம்ம ஏன் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? பிசினஸ் பார்ட்னர்ஸ். அக்கில்லா பிரிஸ்கில்லா மற்றும் இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? பிசினஸ் பார்ட்னர்ஸ். தொழில் ரீதியாக அவர்களுக்கு உறவு. தொழில் ரீதியாக உறவு கிடைத்தாலும் அவங்க என்ன செய்யறாரு? பவுல் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். ஏன் நற்செய்தி அறிவிக்கிறான்னு சொல்றோம்? சோ 2 பேரும் நாள் முழுது உட்காந்து, அக்கில்லா பிரிஸ்கில்லா பவுல் 3 பேருமே நாள் முழுது உட்கார்ந்து என்ன செய்வாங்க? வேலை செய்யும். சோ வேலை செய்யும் நேரம் என்ன செய்வாங்க? ஒரு பேசுவாங்க. சோ அப்படி பேசும் பொழுது பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார், நற்செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். சோ அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய சீஷர்களாக மாறுகிறார். சோ தொடர்ந்து அவங்க தொழில் செஞ்சுட்டே இருக்காங்க. சோ நற்செய்தியை சொல்லி முடிச்சாச்சு. என்ன செய்யறாரு? அவர்களை சீஷர்களாக உயர்த்துகிறார், சீஷர்களாய் மேம்படுத்துகிறார். இன்னும் தெளிவா சொல்றார், மேசியா யார், பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாய் போதித்து அவர் என்ன செய்யறாரு? ஒரு முதிர்ச்சி அடைந்த சீஷர்லாம். சோ அதுக்கப்புறம் அதை எப்படி பாக்குறோம்னா, இதே அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை பார்க்கணும். அப்போலோ என்ற ஒரு யூத தலைவன் என்ன செய்யறான்? சின்னகாகுல யூதருடைய ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்றான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கவில்லை. ஆனா யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை அறிந்து. சோ அப்ப என்ன பண்றான்? அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு லஞ்ச் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. யாரு? கூடார தொழில் பண்றவங்க. சோ முழு நேர ரபியா இருக்கிற அப்போலோ வீட்டுக்கு போட்டு தெளிவாய் உபதேசம் பண்ணாங்க. அவங்க தெளிவா உபதேசம் பண்ற அளவுக்கு பவுல் அவர்களை ஆயத்தம் பண்ணியிருந்தார். சோ அதுக்கப்புறம் நம்ம வேதத்துல பல இடங்களை வாசிக்கிறோம். அவருடைய வீட்டிலே, அக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிலே சபையானது கூடியது, எஸ்டாப்ளிஷ்ட். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? விரிவாக்கப்பட்டது. எப்படி விரிவாக்கப்பட்டது? பவுல் சொல்றாரு, இவர்களுடைய ஈடுபாடினால், இவர்களுடைய பங்களிப்பினாலே நற்செய்தி ரோம சாம்ராஜ்யம் எங்கும் பரவியது. சோ ஒரு முதலாவது கூடாரம் செய்யும் தொழில் ரீதியாக அனுப்புகிறார்கள், அவர்களை நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர்களை சீஷர்களாகவும், ஒரு மெச்சூர் சீஷராக, ஒரு நல்ல தேறின சீஷனா மாற்றி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே சபையை ஆரம்பிச்சு அவங்க என்ன செய்யறாங்க? பலருக்கு ஆசீர்வாதமாக. சோ எப்படி நம்ம நற்செய்தி அறிவிக்கிறோம், அவங்களை எந்த நிலைக்கு கொண்டு வருகிறோம், அது ரொம்ப முக்கியம். சோ பால் என்ன பண்றாரு? எப்பொழுதும் போல என்ன செய்யறாரு? தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் கண்டுபிடிக்கிறது யூத தேவாலயத்தை தான் கண்டுபிடிக்கும். ஏற்கனவே நம்ம பல முறை இதை சொல்லியிருக்கிறோம். யூத தேவாலயத்துக்கு போவாரு, யூதர்களுக்கு பிரசங்கம். யூத தேவாலயத்துக்கு யூதர்கள் இருப்பாங்க, யூதர்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்க. யூதர்கள் அல்லாதவர்கள் ஏன் வர்றாங்க? அவர்கள் ஆண்டவருக்கு பயந்தவர்கள். கொர்நேலியோ போல ஆண்டவருக்கு பயந்தவர்கள், ஆனால் ஆண்டவரை அறியாது. சோ அவர்கள் தான் என்ன, ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னு சொல்லி பவுல் உணர்ந்தார். அதனால அவர்களுக்கு அவர்ல போக்கஸ் பண்றாரு. இவர் எதுக்காக போறாரு? யூதர்ல சந்திக்க மட்டும் போல அந்த புதுசா வர ஆட்களை கண்டுபிடிச்சுக்கிறார். பிறகு அவங்கள போய் நேராக சந்திச்சு அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களை சீஷலா மாற்றும். சோ சீலாவும் தீமோத்தியும் என்ன செய்றாங்க? மாசிடோனியாவில இருந்து வந்துட்டாங்க. சோ ஏற்கனவே அவங்க தனியா போயிருந்தாங்க, மாசிடோனியால இருந்தாங்க. பவுல் இங்க வந்துட்டாரு, பவுலோட சேர்ந்துட்டார்.
சோ தீமோத்தேயு என்ன சொல்றாரு, தெசலோனிக்காவுல உள்ள விசுவாசிகள் நல்ல ஸ்திரமா இருக்காங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தெசலோனிக்காவில இருந்து பவுல் புறப்பட்டு சென்றார். ஆனால் சீலாவும் தீமோத்தேயும் அந்த பகுதியில விட்டுட்டோம். சோ இப்ப என்ன செய்யறாங்க, அவங்க ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு பவுலோடு கூட ஜாயின் பண்றாங்க. ஏத்தென்ஸுக்கு சீலாவும் தீமோத்தேயும் போனாங்க. ஆனா எங்க வராங்க, கொரிந்துக்கு வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். சோ அங்க என்ன பார்க்கிறோம், எப்போதும் போல யூதர்களிடந்து எதிர்ப்பு கிளம்பு. சோ யூதர்லாம் முதல்ல சொல்றாரு, ஆனா என்ன செய்யறாரு, இங்க எதிர்ப்பு கிளம்பு. சோ எதிர்ப்பு கிளம்புனது அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆடையை எடுத்து உதறி தூசியை தட்டி, நான் என்ன சொல்றேன், இது முதல் இந்த பட்டணத்துல நான் என்ன செய்ய போறேன், புரஜாதிகளுக்கு தான் நற்செய்தி அறிவிக்கப்படும். இனிமே உங்க ஆராதனை ஆலய பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டேங்க. சோ ஆண்டவரும் அப்படிதான் சொன்னார். சீஷருக்கு என்ன சொன்னாரு, ஒரு கிராமத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க உங்க பாதத்துல உள்ள தூசி கூட தட்டிட்டு என்ன செய்யுங்க, நீங்க வரல புறப்பட்டு அந்த தூசி அந்த ஊருக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். அதான் ஆண்டவர். அதேதான் இங்கேயும் பவுல் செய்ய, அவன் தூசியை தட்டி விட்டுறார். சோ அங்க என்னது, கிறிஸ்பஸ் என்பவர் என்ன செய்யறாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், யூதர்களின் தலைவரான. சோ பவுல் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 1:14 வாசிக்கிறோம். சோ பவுல் பொதுவா ஞானஸ்நானம் கொடுக்கறது அவருடைய சீஷர்ல தான் கொடுக்க இருப்பாரு. சோ இந்த பட்டணத்துல விசேஷமாய் கிறிஸ்பஸுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததாக 1 கொரிந்தியர் 1:14 நம்ம பார்க்கணும். சோ அநேகர் சுவிசேஷத்தை கற்று அநேகர் ஞானஸ்நானம். சோ அந்த இடத்துல பவுல் ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டார். சரி, நம்ம செஞ்சது ரைட்டா இல்லையா, நம்ம மாட்டுல தூசியை தட்டி விட்டோம். சோ ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாரா, சோ நம்ம தவறா போக்கு செஞ்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு இது, இந்த மக்கள்லாம் இங்க ஒரு சபை உருவாகுமா, இப்படிப்பட்ட பாவம் நிறைந்து அப்படின்னு பல விதமான சிந்தனை. சோ அதனால அவருடைய எண்ணங்கள் அல்லது அவர் ஒரு என்னது சோர்ந்து போன நிலையில இருக்கிறார். சோ சோர்ந்து போனதுக்கு ஒருவேளை 3 காரணங்கள் இருக்கலாம். முதலாவது என்னது, அவரை சுற்றி உள்ள உலகத்தன்மை அல்லது சுற்றியுள்ள பாவ நிறைந்த தன்மை. சோ வணிகம் தான் முக்கியம், சத்தியத்துக்கு முன்னுரிமை கொடுக்காத ஒரு சமுதாயம். இரண்டாவது என்ன பண்ணாரு, அங்க வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை உணர்கிறார். ஏன் ஆவிக்குரிய யுத்தம், அந்த கொரிந்து பட்டணத்துல அவர்கள் செய்கிற பாலியல் ஒழுக்கக்கேடு, அந்த ஒழுக்கக்கேடுக்கு எதை போர்வையாக பயன்படுத்துறாங்க, மதத்தை போர்வையாக பயன்படுத்துறாங்க. அவங்க செய்யறது ஒழுக்கக்கேடான காரியம். ஆனா ஒழுக்கக்கேடான காரியத்தை ஆராதனை என்று சொல்லி, இந்த ஒழுக்கக்கேடான காரியத்தை பக்தி என்று சொல்கிறார், இந்த ஒழுக்கக்கேடான காரியத்தை பரிசுத்தம் என்று சொல்கிறார். சோ இதனால ஆவிக்குரிய ரீதியில பவுல் என்ன செய்யறாரு, ரொம்ப வசனப்படுறார், ஒரு யுத்தத்தை சந்திக்க. இதை எப்படி மாத்துறது? சோ அதோடு என்ன பார்க்கணும், அங்க வந்து எதிர்ப்பும் இருக்கிறது. சோ உலக தன்மை அல்லது உலகத்தால் ஈர்க்கப்பட்ட சமுதாயம், ஒழுக்கக்கேடை மதமாக பின்பற்றுகிற சமுதாயம், அதோடு கூட எதிர்ப்பும் உள்ள ஒரு சூழ்நிலை. சோ ஏத்தேன் பட்டணத்துல அவருக்கு கலாச்சார அதிர்ச்சி காத்திருக்கு, கொரிந்து பட்டணத்துல மாரல் ஷாக், தார்மீக அதிர்ச்சி இருக்கு. ஏன்னா ஒழுக்கக்கேடை என்ன செய்யறாங்க, அதே ஆராதனை பக்தி என்று சொல்கிற ஒரு சமுதாயத்தை பார்க்கிறார். இந்த காலங்கள்ல அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நாம எதிர்கொள்றோம். சோ அதனால அவர் வந்து என்ன செய்யறாரு, ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸா. அப்ப என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவருக்கு தரிசனமா. சோ ரொம்ப தெளிவா சொல்றார், லூக்கா தெளிவா எழுதுறார், ஆண்டவர் அவருக்கு தரிசனமா. சோ அவருடைய வியாபரத்தை வேதனை அறிந்து ஆண்டவர் அவருக்கு தரிசனமா. சோ அவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய பிரச்சனை உன்னோடு கூட இருக்கு. மூசை சொல்றாரு, சோமனர், ஆண்டவரே இப்படி பிரச்சனை எங்களோடு கூட செல்லாவிட்டால் எங்களே அனுப்பாது. சோ இங்க ஆண்டவர் பவுல்கிட்ட சொல்றாரு, என்னுடைய பிரச்சனை உன்னோடு கூட. சோ உன்னுடைய பிரச்சனத்தையும் உன்னுடைய கவலையையும் உன்னுடைய பாரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்.
சோ அது மாத்திரமல்ல, பவுல் எடுக்கிற முயற்சிகளிலே ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி யாருக்கு கிடைத்தது? பவுலுக்கு. நிர்பந்தமான சூழ்நிலையில நம்ம செய்யற ஊழியம் தேருமா தேராது என்ற நிலையில இருக்கும் பொழுது அவருக்கு இப்படி ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அது மாத்திரம் என்ன சொல்றாரு? இந்த பட்டணத்திலே அநேகர் இருக்கிறார்கள். சோ இந்த பட்டணத்துல அநேக மக்கள் இருக்கிறார்கள். சோ இது கொரிந்து பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் கர்த்தரை தேடுகிற அநேகர் எல்லா பட்டணங்களிலும். சோ அதனால என்ன செய்யணும்? தொடர்ந்து பட்டணத்திலே எதிர்ப்புகள் இருந்தாலும், பட்டணத்திலே சத்தியத்தை மறைத்து ஒழுக்கக்கேடை பக்தியாக சொன்னாலும் என்ன செய்யணும்? தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும். பவுல் அங்க என்ன செய்றாரு? கிட்டத்தட்ட 18 மாதங்கள் தங்கியிருந்து தேவனுடைய வேதத்தை போதித்தார். 1.5 வருஷம் இருந்தார். சோ ஒருவேளை பவுல் அதிக நாட்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்த சபையில் கட்டினார்னு சொல்லி சொன்னா, இது கொரிந்து பட்டணமா தான் இருக்கும்னு சொல்லி ஒரு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ அங்க ஊழியம் நடந்துட்டு இருக்கு. எதிர்ப்பு விட்டப்பாடில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். ஊழியத்துல விளைவு இருக்கு, நீ தைரியமா சொல்லுன்னு சொன்னாலும் எதிர்ப்புகள் இருந்துட்டார். யூதர்கள் என்ன செய்யறாங்க? கலிலேயான்ற ஒரு அதிகாரி, யூத ரோம சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாக அந்த பட்டணத்தில் முன்பாக என்ன செய்யறாங்க? யூதர்கள் பவுலை இழுத்துட்டு போறாங்க. அங்க போய் குற்றம்லாம் சுமத்துறாங்க. சோ நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு சிலரை என்ன செய்யறாங்க? சோசனஸ், அதாவது அந்த யூத ஆலய சங்கத்தின் தலைவராக இருந்த அவரை போட்டு அடிக்கிறாங்க. யூதர்களுக்கு எதிரானவர்கள், யூதர்களுக்கு மேல ஒரு வெறுப்பு. சோ இது அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி அறிவு இருந்துச்சோ இல்லையோ, அந்த சத்தியத்தை பற்றி அக்கறை இருந்துச்சோ இல்லையோ, ஆனா ஒரு வெறுப்பு இருக்கு. அதனால கிரேக்கர்கள் என்ன செய்யறாங்க? சோசனஸ் அவரை போட்டு அடிக்கிறாங்க. சோ அவரு சொல்லிட்டு கலிலேயர் சொல்லிட்டாரு, உங்க மதத்துக்குள்ள நீ அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ, இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்காம அவர் இருந்துட்டார். ஆக்சுவலா அப்படி இருக்கக்கூடாது. ஆனா அவர் அப்படிதான் இருக்கு. சோ கிறிஸ்து சீஷனானான், மேலும் அவனது இடத்தை சொஸ்தேனை எடுத்தான். பின்னர் அவனும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினான். சோ அதுதான் யூத என்னாச்சு? யூத ஆலய சங்கத்துல முதல் தலைவர் யாரு? கிறிஸ்பஸ் ஆயிட்டார். சோ ரெண்டாவது யாரு? சோசன், அவரும் கிறிஸ்து சீசன் ஆயிட்டார். சோ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அங்க என்ன நடக்குது? பலத்த காரியங்கள் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் பவுல் அநேக நாட்கள் அங்கே தங்கியிருந்து என்ன செய்யறான்? ஊழியத்தை செய்து விட்டு, அதாவது 1.5 வருஷத்துக்கு தானாக கொரிந்து பட்டணத்தை விட்டு வெளியே போறான். மற்ற இடங்கள்ல என்ன செய்யறாங்க? அவரை வலுக்கட்டாயம் அனுப்புறான், எதிர்ப்புனால அனுப்புறான். இங்க எதிர்ப்பு இருந்தாலும் வலுக்கட்டாயமாக பவுல் அனுப்பப்படாது. பவுல் என்ன யோசிக்கிறாரு? என்னுடைய நேரம் வந்து விட்டது. என்னுடைய நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் எனக்கு இந்த பட்டணத்துல காட்டின சமயம் முடிந்து விட்டது. சோ வனாந்தரத்துல யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் மோசையின் தலைமையில செய்யும் பொழுது என்ன ஆகுது? அங்க ஆண்டவர் எப்படி வழிநடத்துகிறார்? மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தும். சோ மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஒரு இடத்தில் நிலைத்திருந்தா அங்க கூடாரம் போட்டு இருந்துருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் அந்த அக்னி ஸ்தவம் மேகஸ்தவம் நகர்ந்து போனால் ஒரு நடக்கும். அதே போல மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் பவுலுக்கு 1.5 ஆண்டுகள் கொரிந்தில இருந்துச்சு. இப்ப இது நகருது. நகன்றபடியினாலே அவர் என்ன செய்யறாரு? பவுல் அந்த பட்டணத்தை விட்டு போறார். சோ ஆனா என்ன செய்யறாரு? பிரிஸ்சில்லா அக்கிலாவை தயார் பண்ணிட்டார், ஆயத்தம் பண்ணிட்டார். சோ நீங்க தான் இங்க போதகர், உங்கள் குடும்பம் தான் போதகர் குடும்பம். நான் என்னுடைய அடுத்த பட்டணத்துக்கு போறேன். என்ன செய்து தொடர்ந்து இங்க ஊழியத்தை செய்யுங்கள் சொல்லி அந்த தம்பதிகள், சோ இரண்டு பேர் வேலை செய்கிற தம்பதிகள், சோ 2 பேருடைய பெயரும் ஒன்றாகவே எப்பொழுதுமே வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. சோ அவர் புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? நசுரேய விரதத்தை எடுக்கிறார். சோ என்னாகும் 6 அதை குறித்து நம்ம பார்க்கணும். நசுரேய விரதம்னா முடி வெட்ட மாட்டாங்க அந்த காலகட்டங்கள்ல. அத மாதிரி இந்த திராட்சை பழத்தினால வருகிற எந்த பொருளையும் இது பண்ண மாட்டாங்க. அதாவது ஆண்டவருக்காக தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துறதுக்கு இதை செய்கிறார்.
சோ அதை என்ன செய்யறார்? பவுல் செய்யறார். சோ பவுல் அங்கிருந்து என்ன பண்றாரு? எபேசு பட்டணத்துக்கு போறார். சோ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எபேசு பட்டணத்துல அவர் பிரசங்கம் பண்ண நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் தடை செய்தாரு. அவரை ஏத்தேனுக்கு கூட்டு போய் கொரிந்து கூட்டு வந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? எபேசுக்கு அனுப்புறாரு. சோ ஆண்டவருடைய நேரமும் காலங்களையும் தெளிவாக புரிந்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. சோ ஏன் ஆண்டவர் முதல்ல அங்க ஒட்டிக்கலாம்ல? ஏன் அவனை சுத்தி அடிச்சு கொண்டு வர்றாரு? சோ அதுக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய கண்ணோட்டத்துல பல காரியங்கள் இருக்கும். ஒருவேளை ஏத்தென்ஸ்ல அந்த தத்துவ ஞானிகளோடு பேசுவதனால அவருக்கு கிடைத்த அறிவு கூர்மை, அனுபவம், அதே போல கொரிந்து பட்டணத்துல அவருக்கு கிடைத்த அனுபவம், இதையெல்லாம் கூட சேர்த்துட்டு எடுத்துட்டு சோ எபேசுக்கு போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் அனுபவஸ்தராக செல்லுகிறார். சோ இங்க என்ன பாக்குறோம்? அந்த பட்டணத்துல அவர் பிரசங்கம் பண்றாரு. பெரிய பலன்கள் அங்கு கிடைக்குது. சோ அங்க பெரிய பலன் கிடைக்குது. அதுக்கப்புறம் அக்குலா பிரிஸ்லா எபேசுக்கு வர சொல்றாரு. சரி, நீங்க கொரிந்துல வேலை செஞ்சது போதும், நீங்க என்ன செய்யுங்க? எபேசுக்கு வாங்க. சோ அவரு பவுல் அங்க இருக்க விரும்பினாலும் அவர் என்ன சொல்றாரு? இல்ல, நான் எங்க போகணும்? எருசலேமுக்கு போகணும். எனக்கு பதிலா அக்குலா பிரிஸ்லா அங்க விட்டுருக்கோம். அப்ப அக்குலா பிரிஸ்லா கொரிந்துல என்ன பண்ணியிருப்பாங்க? வேற தலைவர்களை உருவாக்கி இருப்பாங்க. இதுதான் சபையின் ஒரு சரித்திரத்துல நான் பார்க்கிறேன். எங்கு போய் சீஷல் உருவாக்கினாலும் அந்த சீஷர்களை தலைவர்களாக உருவாக்கினார்கள். இவர்கள் வாழ்நாளெல்லாம் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று, ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, சிந்திக்கவில்லை. சோ ஆண்மையானவர் எங்கெல்லாம் அவங்க வழி நடத்தினாரோ அங்கெல்லாம் சென்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பவுல் என்ன செய்யறாரு? அங்கிருந்து நேரா சிசரியா எபேசு பட்டணத்துல இருந்து சிசரியா பட்டணத்துக்கு போறார். சோ சிசரியா போய் அதுக்கப்புறம் எருசலேம் போய் அங்கிருந்து அந்தியோகியாவுக்கு போகிறார். சோ இப்ப 2வது மிஷனரி ஜர்னி. இத நிறைவு செய்வதற்காக கடைசி பயணம். சோ இதை குறித்து விரிவாக சொல்லணும். லூக் ஏன் சொல்லலன்னு தெரியல. லூக்கு எழுதின காரியங்கள்ல இது தெளிவாக சொல்லப்படவில்லை. சிசரியா போனாரு. சிசரியானா அங்கிருந்து பிரயாணம். சிசரியால கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அங்க நற்செய்தி அறிவித்திருக்காரு. சீசர்ல சந்திச்சிருக்காரு. அதே போல அங்கிருந்து எருசலேம் போயிருக்காரு. எருசலேம்ல என்ன பண்ணாருன்னு சொல்லி சொல்லப்படல. சோ அதுக்கப்புறம் இது அந்தியோகியா. சோ அந்தியோகி போய் அவருடைய இதை முடிக்கிறார். சோ சீசரியாவில் இருக்கும் பொழுது அங்கு உள்ள சபைக்கு சென்றார். சோ சபைக்கு சென்றார். ஏன்னா சிசரியா பட்டணத்துல பிலிப்பு வந்து பிரசங்கம் பண்ணார். எப்படி தெரியும்? சோ பிலிப்பு எத்தியோப்பிய மனிதனை அந்த எத்தியோப்பியா பைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவுடன் அவர் காணாமல் போனார். சோ பிலிப்பு எருசலேம் சபையை சேர்ந்தவர். ஒரு டீக்கனாக, ஒரு மூப்பனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோ அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல சமாரியாவுக்கு போறாரு. சமாரியால இருந்து ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு அவரை? சோ எத்தியோப்பியாவில் இருந்த மந்திரியை சந்திப்பதற்காக கொண்டு போறாரு. அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததும் அவன் காணாம போறான். எங்க காணாம போறான்னா, பின்பு சிசரியாவில அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சிசரியாவில தன் குடும்பத்தோடு அங்கு தங்குகிறதை பின்னால் நம்ம வாசிக்கிறோம். சோ சிசரியா பட்டணத்துக்கு போயிட்டு அங்க இருந்து என்ன செய்யறாரு? எருசலேம் போறாரு. எருசலேம் ஏன் போறாருன்னா, நசரேய விரதத்தை முடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில கருத்து சொல்றாங்க. சோ பின்னாடி இன்னொரு முறையும் அவர் என்ன செய்ய தலை இது பண்றது, ஷேவ் பண்றது போறாரு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒருவேளை 2 முறை அவர் நசரேய விரதம் எடுத்துக்கலாம். நமக்கு அதை குறித்து தெளிவாக தெரியல. எருசலேம் போயிட்டு அவர் என்ன செய்யறாரு? அந்தியோகியாவுக்கு திரும்ப போறாரு. சோ அந்தியோகியாவுக்கு போய் அங்க அந்தியோகியால சில காலம் தங்கி இருந்தார். அவர் என்ன செய்யறாரு? 2வது மிஷனரி பயணத்தை குறித்து சபை மக்களுக்கு சொல்றார். 1வது பயணத்தை முடித்து அந்தியோகியால வந்து சொன்னாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால எருசலேம்ல போய் அதை தீர்த்து விட்டார்கள். என்ன? அந்நிய ஜாதி மக்கள், யூதர் அல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, விருத்த சேதனம் பண்ணவில்லை வேண்டியதில்லை என்பதை தீர்மானிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2வது மிஷனரி பயணத்துக்கு போகலான்னு இருந்தாங்க. அப்பொழுது என்னாவது யோவான் மார்க்கை எடுத்துட்டு போகிறாரு, எடுத்துட்டு போகக்கூடாதுன்றாங்க. அதனால
பவுலும் சீலாவும் சென்றார்கள். பவுலும் சீலாவும் சென்ற பயணம் முடிந்து விட்டது. சோ அந்த முடிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யற, அந்தியோகியாவுல பவுல் அங்கு கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்தார். சோ எல்லாருக்கும் என்ன சொல்லியிருப்பார், தன்னுடைய ஊழியத்தின் விளைவுகளை சொன்னார். சோ அதுக்கப்புறம் மூன்றாம் முறையாக செல்கிறார். மூன்றாம் முறையாக கடல் மார்க்கமாய் செல்லவில்லை. அவர் என்ன செய்யறாரு, நில மார்க்கமாய் செய்யறாரு. எப்போதுமே என்ன செய்வாரு, கடல்ல கப்பல்ல போயிடாரு. இந்த தடவை அவர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம இப்பெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்துல நல்ல ரோடுகள் போட்டாங்கன்னா அவருக்கு தெரிய நம்ம தெரியல, சரி ரோட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, மூன்றாவது மிஷினரி பயணத்தை தொடங்குகிறார். சோ மூன்றாம் மிஷினரி என்ன செய்யறாரு, தர்சு, தெர்பை, லிஸ்திரா, இக்கோனியா, பிசிடியன், ஆன்டியோ, இந்த பட்டணங்கள் கண்டிப்பாக அவர் சென்றிருக்க வேண்டும். ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, அவர் ஸ்தாபித்த சபைகளை மீண்டும் சந்தித்து அங்குள்ள விசுவாசிகளை, சீசர்களை ஸ்திரப்படுத்தி அங்குள்ள மூப்பர்களை ஸ்திரப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கடிதம் எழுது. சோ அதனால மூன்றாம் பயணத்துல ஒரு ஸ்திரப்படுத்தும் பயணமாக அவர் செய்யறான்னு சொல்லி நம்ம. சோ எபேசு பட்டணத்துல என்னடா, இவர் போயிட்டார். யார் போயிட்டார், பவுல் போயிட்டாரு. ஆனா எபேசு பட்டணத்துல அக்குல்லா, பிரிஸ்டன் 2 பேர் அங்க இருக்கு. சோ அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அலெக்சாந்திரியா பட்டணத்தில், அலெக்சாண்ட்ரியாங்கிறது வந்து எகிப்துல ஒரு முக்கியமான பட்டணம். சோ அலெக்சாண்ட்ரியாவில் பல யூதர்கள் அங்க தங்கியிருந்தாங்க. சோ அங்கு வந்து ஒரு ரபிகளுக்கான பயிற்சி கூடங்கள், இறையியல் ரீதியாக, வேதாகம ரீதியாக அலெக்சாண்ட்ரியா பட்டணம் மிகவும் புகழ்பெற்ற பட்டணமாக 1ஆம் நூற்றாண்டுல காணப்பட்டது. சோ அங்கிருந்து வர்ற யூதர்கள் என்ன செய்வாங்க, வேத அறிவு பெற்றவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய். சோ அப்படிப்பட்டவர் தான் அப்போது. சோ அப்போல பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்து, சோ ஆண்டவருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணினார். அப்படின்னு அர்த்தம், மனம் திரும்புதலை குறித்து தெளிவார். ஆண்டவர் ராஜ்யம் சமீபமாக இருக்கு, மனம் திரும்புதல் என்று யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணினது போலவே என்ன செய்யறா, பிரசங்கம். யோவான் ஸ்நானன் அறிந்திருந்தா, ஆனா அந்த யோவான் ஸ்நானன் காட்டின சோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவரே, அவரை குறித்து அறியாது. சோ அப்போல வந்து ஒரு வேலை யாரா இருந்தா யோவான் ஸ்நானனுடைய சீஷனா. சோ யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் தான் இயேசு கிறிஸ்து சீஷர்லாம் ஒரு சிலர் வந்தார். யோவான்லாம் அப்படிதான் வந்தார், பிலிப்லாம் அப்படிதான் வந்தார். சோ இவர் என்ன செய்யறாரு, யோவான் ஸ்நானன் சீஷனா இருந்தாரு, ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷனாய் மாறவில்லை. ஒருவேளை பிலிப்பு இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சீஷன் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒருவேளை யோவான் ஸ்நானனுடைய சீஷனாய் மாறி இருக்கலாம். சோ ஆனா என்ன செய்யறாரு, ஒரு என்ன இருந்துச்சு, ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சி இருந்தது, ஒரு வேகம் இருந்தது, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு துடிப்பு இருந்தது. அதனால என்ன செய்யறாரு, அவர் யூத தேவாலயங்கள்ல போய் மனம் திரும்ப சொல்லி அவருக்கு பிரசங்கம். சோ இந்த பிரசங்கத்தை எல்லாம் என்ன சொல்லியிருப்பாரு, மேசியா சீக்கிரம் வருகிறான்னு சொல்லி. சோ மேசியா வந்திருந்ததை அவர் தெளிவாய் அறிந்திருக்கவில்லை. அதனாலதான் அப்படி பேசிப்பார். சோ அவர்களை, அவர் அப்போலோவுடைய பிரசவத்தை கேட்கிறவங்க யாரு, சோ அவர் கேட்கிறவங்க வந்து அக்குல்லா. சோ அவங்க என்ன செய்யறாங்க, அவரை அழைத்து வந்து அவர்களுக்கு இன்னும் ஆழமான, அப்போலோவுக்கு ஆழமான சத்தியத்தை அறிவிக்கிறார். அப்போலோவுக்கு ஆழமான சத்தியத்தை அறிவித்தபடியினாலே அப்போல என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து சீஷராக மாறிட்டார். இயேசு கிறிஸ்து சீஷரா மாறுறது மட்டுமல்ல, அவர் ஒரு பிரசங்கியாராக மாறுகிறார். பிரசங்கியாராக மாறினது மட்டுமல்ல, கொரிந்து பட்டணத்திலே வைராக்கியமாக ஊழியம் செய்கிறார். அதனால அப்போலோஸ் மூலமாக கொரிந்து பட்டணத்திலே பல சீஷர்கள் உருவானார்கள். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் பிரசங்கம் என்றார், ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. பவுலின் சீஷர்கள் யாரு, அக்குலா, பிரிசிலா. சோ அக்குலாவும் பிரிசிலாவும் விட்டுட்டு இவர் என்ன செய்யறாரு, பவுல் போயிட்டார், எபேஸ்க்கு போயிட்டார். பிறகு திருப்பி இவங்களையும் கூப்பிட்டு விட்டுருவார், நீங்க வந்துருங்கன்னு சொல்லி. சோ அதற்குள்ள இவங்க என்ன செய்யறாங்க, அக்குலாவும் பிரிசிலாவும் அப்பல்லோவை ஆண்டவர்கள் வழிநடத்தி அப்பல்லோவை ஒரு மூப்பனாக மாற்றுகிறார். அதனாலதான் அப்பல்லோ என்ன செய்யறாரு, வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணி
கொரிந்து பட்டணத்துல அநேக சீஷர்கள் உருவாக்குறது எப்படி தெரியுது? முதலாம் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது என்ன செய்யறாரு? என்ன நினைச்சு நடந்துட்டு இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்னு சொல்றீங்களாமே. நான் பவுலின் சீசன் ஒருத்தர் சொல்லுவீங்க, இன்னொருத்தர் நான் பேதுரு சீஃபஸ் என்ற பேதுருவுடைய சீசன் சொல்றீங்க, ஒரு சிலர் அப்பல்லோ சீசன் சொல்றீங்க. இது என்ன வேடிக்கையா இருக்கு? எங்க பேர்ல நீங்க ஞானஸ்நானம் நடந்தீங்க, நாங்களா அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தோம். சோ நான் விதை விதைத்தேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிறவரோ கர்த்தர். சோ அப்போ 18 படிச்சுட்டு அந்த பொண்ணு குறிஞ்ச படிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? தெளிவு கிடைக்கிறது. சோ கொரிந்து பட்டணத்துல ஆண்டவர் செய்கிற கிரியை நமக்கு பார்க்க முடியுது. பவுலை பயன்படுத்துகிறார், பின்பாக அக்குல்லா பிரிசிலாவை பயன்படுத்துகிறார், அதுக்கப்புறம் அப்பல்லோவை பயன்படுத்துகிறார். அங்கு ஒரு நல்ல சபை உருவாகுது. அந்த கொரிந்து பட்டண சபை உருவானாலும் கொரிந்துவில் இருந்த சீஷர்கள் உலக பிரகாரமாய் பல காரியங்களை சபைக்குள்ள கொண்டு வந்தார். அதனாலதான் முதலாவது கொரிந்தியர் என்ற இது நடபடி அதை நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்ன பார்க்கணும்? அங்கு வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, விபச்சாரம் பண்றாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சபையில ஒரு ஒழுங்கு இல்ல. என்ன சொல்ற, நான் பெரம்ப கொண்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாவம் நிறைந்த பட்டணத்துல சபை என்ன செய்ய முடியல? பரிசுத்தமாய் வாழ இயலவில்லை. அப்ப பவுல் என்ன செய்ய வேண்டியது? கண்டிக்க வேண்டியது, இதை திருத்த வேண்டியது. அதனாலதான் கொரிந்து சபை முன்னாடி ஒரு நல்ல சபையாக மாறுது. சோ இதுல என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் பல காரியங்களை இதுல நம்ம கற்றுக் கொடுத்தார். சோ என்னென்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது இடம்பெயர்ந்தோம். சோ இடம்பெயர்ந்தவங்க ரொம்ப முக்கியமா. ரோம் பட்டணத்தை விட்டு விரக்கி அடிக்கப்படுகிறார்கள். அக்குலா பிரிஸ் மைக்ரன்ஸ் எங்க வராங்க? தொழிலுக்காக கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறாங்க. சோ தொழிலுக்காக கொரிந்து பட்டணத்துல வரும் பொழுது அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரோம்ல அவங்க கேட்டாங்களா? கேட்கலையா தெரியாது. ஆனா ஒரு இடம்பெயர்ந்தவராக, புலம்பெயர்ந்தவராக, ஒரு இமிகிரண்டாக இன்னொரு பட்டணத்துக்கு வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். சோ இது வந்து சபை சரித்திரத்துல திரும்ப திரும்ப பார்க்கணும். சோ இதை வந்து பல உதாரணம் சொல்ல முடியும். இலங்கை எடுத்தோம்னா யாழ்ப்பாணத்தில் இருந்த நிறைய மக்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவர்களா இருந்தார். ஆனா யுத்தத்தின் நிமித்தமாக சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க? பல தேசங்கள்ல இருக்காங்க. ஜெர்மனியில இருக்கா, கனடால இருக்கா. அங்க போன பிறகு ஆண்டவர் இருந்தார். சோ அங்க இருந்த ஒரு இப்ப போதகரா இருக்காரு, அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்க யாழ்ப்பாணத்திலே இருந்திருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நோவே, நிச்சயமா ஏற்றுக்கொள்ள. ஆனால் அவர் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்ததுனால் இயேசு கிறிஸ்து ஏற்று. சோ ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் இந்த இடம் பெயர்தலை அனுமதிக்கிறார். ஏன்னா இடம் பெயர்ந்து போகிறவர்கள் இருதயத்திலே நொறுக்கப்பட்டுள்ளார்கள், புதியவைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தார். சோ அவர்கள் என்ன செய்வாங்க? நற்செய்தியை துரிதமாய் ஏற்றுக்கொண்டார். சோ அதனாலதான் இந்த மைக்ரேஷன். சோ அதை யார் தெளிவாக புரிந்திருந்தா? பவுல் புரிந்து சபை சரித்திரத்துல பார்க்க. சோ ஆனா நம்ம வந்து அதை புரிந்திருக்கவில்லை. சோ இன்றைக்கு சபை இடம்பெயர்ந்தோரை என்ன செய்ய ஒரு பொருட்டாக இருந்தது. ஏன் பொருட்டாக இருந்ததுன்னா, சென்னையில் உள்ள சபைகள்லாம் இந்த வட இந்தியாவில இருந்து வந்த மக்கள் மத்தியில ஏன் ஊழியம் பண்ணி அங்க இருந்து அவங்களுக்கு ஊழியம் செஞ்சா என்ன கிடையாது? பணம் வர. சோ லோக்கலா உள்ள ஒரு ஐடி காரனை பிடிச்சோம்னா அவன் நம்ம தசமா நிறைய கிடைக்கும். சோ இவங்களே கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி ஊருக்கு பணத்தை அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போய் ஊழியம் செய்யறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்படிதான் யோசிக்கிறாங்க. அவர்கள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி சென்னைக்கு வந்திருக்கிறார்கள் சொல்லி யோசிப்பதில்லை. சோ இடம்பெயர்ந்தோர் மத்தியில ஊழியம் செய்யறப்ப முக்கியமான. இரண்டாவது, கூடார தொழிற்சி. அதாவது பணி செய்து கொண்டே ஊழியத்தை செய்கிறவர்கள் அநேகர் தேவை.
ஸோ லோக்கலா மாத்திரமல்ல, வெளியே போய் செய்யணும். இங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காரு சென்னை யூனிவர்சிட்டியில. அவர் என்ன செய்யணும், நான் ஸ்ரீநகர் யூனிவர்சிட்டியில போய் டீச் பண்றேன்னா ஒரு வாலண்டரியா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அங்க போகும். ஸ்ரீநகருக்கு போனார்னா அங்கு உள்ள காஷ்மீரி மக்களை என்ன செய்யலாம், நற்செய்தி அறிவிக்க முடியும். வாலண்டரியா என்ன செய்யணும், லக்னோ நான் அங்க போய் டீச்சரா இருக்கிறேன். அப்படி செய்வதனாலே அங்க உள்ள மக்களை ஆண்டுக்குள்ள வந்து. ஸோ அதுதான் டென்ட் மேக்கர். ஸோ நம்ம தொழில் செய்யறோம், சந்தோஷமா இருக்கும், கல்யாணம் முடிஞ்சிச்சு, வீடு கட்டியாச்சு, கார் வாங்கியாச்சு, நம்ம நிம்மதியா இருக்கலாம், அப்படி கிடையாது. ஸோ நம்முடைய தொழிலை கொண்டு நாம் தொடர்ந்து அதன் விளைவாக நல்ல வாழ்க்கை வாழணும். அதோடு ஆண்டோடைய பணியை செய்ய வேண்டும். இந்த தரிசனம் என்று சபைகளிலே இல்லை. ஸோ பவுல் பண்ணின காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 5 காரியங்களை பார்த்தோம். அது என்ன பார்த்தோம்? முதலாவது அவரை சந்திக்கிறார், இரண்டாவது நற்செய்தி அறிவிக்கிறார், அவர்களை சீஷர்களாக அல்லது முதிர்ச்சி பெற்ற சீஷர்களாகிறார், அவங்க வீட்டிலேயே சபை கூடுகிறது. அதுக்கப்புறம் என்ன, ரோம சாம்ராஜ்யத்திலேயே அவர்களுடைய பங்களிப்பு பெரிதாக அதே போன்ற அநேகரை உருவாக்க வேண்டும். ஸோ அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பவுலுக்கு குறிந்து பட்டணத்தை குறித்து சொன்னது எல்லா பட்டணத்துக்கும் போகும். ஆண்டவர் கிராம ஊழியம் செய்யணும்னு சொல்லி பைபிள்ல கிராம ஊழியம் மட்டும் செய்யணும்னு சொல்லி பைபிள்ல போடும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, கிராம ஊழியம் செய்யறதுனா உத்தமமான ஊழியம். அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, குறிந்து பட்டணத்துல இரு. ஸோ இங்க உன்னை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி பக்கத்து கிராமத்துக்கு ஓடாத தப்பிச்சு எங்க இரு, பட்டணத்திலே பட்டணத்திலே ஊழிச்சு. இங்கு நான் இங்க என்னுடைய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பட்டணத்தில் ஊழியம் செய்ய மனதில்லாமல் துணிவில்லாமல் என்ன பண்றாங்க, கிராமத்தில். ஆண்டவர் தெளிவாச்சிருக்கார், பட்டணங்கள் முக்கியம், நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி கடைசியில் என்ன பார்க்கிறோம், பவுல் 2ஆம் மிஷனரி பயணத்தை முடித்து விட்டார். ஸோ 3ஆம் மிஷனரி பயணத்துக்கு செல்றார். செல்லும்போது என்ன செய்ய, சபையை திடப்படுத்துகிறார். ஸோ நற்செய்தி அறிவிப்பது முக்கியம், சபைகளை உருவாக்குவது முக்கியம். அந்த சபைகள் சரியான வளர்ச்சி பாதையில் செல்வது அதை விட முக்கியம். ஸோ அந்த சபையை கண்காணிக்க வேண்டும், அந்த சபைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், அந்த சபைக்கு என்ன செய்யறார், கடிதம். ஸோ பவுலுடைய வாழ்க்கை நாம் படிக்கிறதுனா ஊழியத்தின் மாடலை நம்ம. ஸோ இது குறிந்த பட்டணத்தில் ஆண்டவர் எப்படி பவுலை பயன்படுத்தினார், அதே போல நாம் இருக்கிற பட்டணத்துல ஆண்டவர் நம்மை பயன்படுத்த நாம் ஜெபம் செய்யலாம்.